ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோட வந்திருக்கோம் அப்படின்னா பெப்பர் சிக்கன் டிக்கா ரெசிபி தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் கசகசா, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, சின்ன துண்டு கடல்பாசி, 1 பே லீஃப், 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா கசக்கும். ஸோ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவு வறுத்தா போதும். வறுத்த மசாலாவை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் முழு மல்லி இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ரெடியாகிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோன்னா நம்ம பெப்பர் சிக்கன் டிக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே ஒரு 5 வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நமக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் கூட அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா கூட சிக்கன் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து சுருண்டு வரட்டும். ஒரு 15 மினிட்ஸ் இந்த சிக்கன் நல்லா பாயில் ஆகட்டும். அவ்வளோதான், சூப்பரான பெப்பர் சிக்கன் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ரொம்ப சூப்பரான பெப்பர் சிக்கன் டிக்கா நமக்கு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.